2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் வழக்குரைஞர் மோ ஆனந்த் அவர்களுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் மணிசெந்தில் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினாங்க. கும்பகோணத்தை மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் கட்சிக்கு வந்து 6 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. ஆனா கும்பகோணத்தை மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மணிசெந்தில் அண்ணனே ஏகப்பட்ட முறை போராடி இருப்பாங்க. கிட்டத்தட்ட கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய 25 ஆண்டு கால போராட்டம் ஏன் அது நிறைவேற மாட்டேங்குது? 25 ஆண்டுகளாக கும்பகோணம் மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க முடியவில்லை? ஏன் மாநகராட்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க? மாநகராட்சியாக அறிவிச்சா மக்கள் சொத்து வரி அதிகமாக கொடுக்கணும், வீட்டு வரி அதிகமாக கொடுக்கணும், தண்ணி வரி அதிகமாக கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் போட்டிருக்க சட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி 6 விழுக்காடு உயரும். மக்கள் நாம அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும். ஆனா மாவட்டமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யணும். ஒருவேளை கும்பகோணம் மாவட்டமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முத வேலை என்ன தெரியுமா? கும்பகோணம் மாவட்டத்துக்கு என்று ஒரு ஆட்சியர் கொடுக்கணும். ஆட்சியர் சும்மா வேலை செய்வாரா? செய்ய மாட்டாரு. சம்பளம் கொடுக்கணும். அவர் சும்மா உட்காந்து எங்கேயாவது உட்காந்து செய்வாரா? அவருக்குன்னு ஒரு ஆட்சியர் அலுவலகத்தை செய்யணும். அப்புறம் சப் கலெக்டரை போடணும். பாபநாசத்திற்கு ஒரு சப் கலெக்டரை போடணும். கலெக்டர்னா அவர் ஒருத்தர் மட்டும் தான் வேலை செய்வாரா? நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இருப்பாங்க. மாநகராட்சினா மக்கள் அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும். கும்பகோணம் மாவட்டமாக மாறியது என்றால், மாறி விட்டது என்றால், அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யணும். அரசாங்கத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு காசு இல்லை. நிஜமாவே காசு இல்லைங்க. 1947 இந்தியா விடுதலை பெற்றது. 52 நாடு முதல் தேர்தலை சந்திக்கிறது. அப்பையிலிருந்து இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 1952 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பெற்ற ஒட்டுமொத்த கடன் என்பது 4,80,000 கோடி. வெறும் 4,80,000 இல்ல, 4,80,000 கோடி. 1952 இருந்து 2021 வரைக்கும் இந்த திருட்டு திமுக மக்கள் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கல்ல, பாசத்தை பொழிஞ்சிங்க 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி ரூபாய் நம்மளை வச்சு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இதனாலதான் சொல்றாரு, நான் நாட்டிலே நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கிறேன். எதுல நம்பர் 1 முதலமைச்சர்? மக்களை ஏமாத்தி காசு வாங்குறது நம்பர் 1 முதலமைச்சர். 75 ஆண்டுகளாக 4,80,000 கோடி ரூபாய், 4 வருஷம் 4 லட்சம் கோடி ரூபாய். திருட்டு ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சாதனை திராவிட மாடல் ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிக்காக கூட கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க மாட்டாங்க. வேற எப்ப அறிவிப்பாங்க? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தம்பி, கும்பகோணம் பகுதியினுடைய மண்ணின் மைந்தன், உங்கள் மகன் வழக்குரைஞர் மோ ஆனந்தாக சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போது கும்பகோணம் கட்டாயமாக மாவட்டமாக தகுதி உயர்வு பெறும். கட்டாயம் பெறும். எங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அரசியல் செய்வதற்கு. எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு. அண்ணனுக்கு வழக்குரைஞர் வேலை இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்கு. அப்புறம் ஏன் அரசியலுக்கு வரும்? திமுக குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் இருக்கணும் என்ன அவசியம் இருக்கு? மக்கள் மேல பாசமான்னு கேக்குறேன். இதுவரைக்கும் திமுக கொள்ளையடிச்ச சொத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அரசியல்லே இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகணும் துடிக்கிறதுக்கான காரணம் என்ன? 4.5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாங்க, இதுவரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியிலே 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 4.5 ஆண்டுகளாக ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகம் தான்
he is zero in administrative works. நிர்வாகம்னால என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் கிட்ட உதயசூரியன் கட்சியில நிக்கிறாரு, திமுகவுல நிக்கிறாரு. ஸ்டாலின் கருணாநிதியின் மகன் என்பதற்காக நீங்க ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுத்தீங்க. மத்தபடி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடித்து உண்டு கொளுத்து 30,000 கோடி ரூபாயை ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் சேர்த்து வச்சிருக்கு. அந்த 30,000 கோடி ரூபாயை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அரசியல் இருக்கு, அரசியல் இருக்கு. அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும், நாங்க இந்த திமுகவை, இந்த திருட்டு திமுகவை, மஞ்சத்துண்டு மாஃபியா கருணாநிதியை தமிழ்நாட்டு அரசியலை விட்டு விளக்கணும், தமிழ்நாட்டு அரசியலை விட்டு ஒழிக்கணும் என்பதற்காக நாங்க அரசியல் இருக்கோம். ஏங்க திமுக ஒழிக்கணும்னு பேசுறீங்க? திமுக ஏங்க ஒழிக்க கூடாது? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1925 காவிரியில நமக்கு வந்த ஒட்டுமொத்த நீரின் கொள்ளளவு 740 டிஎம்சி. இன்னைக்கு இப்ப வர்றது வெறும் 177.25 டிஎம்சி. காரணம் என்ன? காரணம் என்ன? 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. 50 ஆண்டுகளுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து செல்லுபடியாகும். 50 ஆண்டுகள் கழிச்சு 1974 அப்ப தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. ஒப்பந்தத்தை புதுப்பிக்கல, காவிரியோட உரிமை போயிருச்சு, தமிழர்களுடைய நீர் உரிமை, காவிரி உரிமை மறுக்கப்பட்டது. இதான் காரணம். 74 கருணாநிதி என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? காவிரி உரிமையை புதுப்பிக்கிறது தவிர அந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களுக்கு வேலை என்ன? கோபாலபுரத்துக்கும் சிஐடி காலனிக்கு மாறி மாறி ஜண்டிங் அடிக்கிறதா அவருடைய வேலையா? அதான் வேலையா? செய்யல. கருணாநிதி காவிரி உரிமை பறிபோனதுக்கு காரணம் கருணாநிதி. அங்க கிருஷ்ணகிரியில ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பறிபோனதுக்கு தமிழர்களின் கர்நாடகாக்காரன் வந்து போராடி ஒகேனக்கல்ல நீந்தி கொடியை நட்டுட்டு போயிட்டான். அப்ப தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது ஐயா கருணாநிதி. ஒண்ணும் செய்யல, ஒண்ணும் செய்யல. தமிழர்களின் ஒட்டுமொத்த உரிமைகள் பறிபோனதுக்கு ஐயா கருணாநிதி தான் காரணம். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, எங்க அண்ணன் சீமான் அவர்கள் மாடு மேய்க்கும் போராட்டத்தை வந்து தொடங்கினாங்க. அது எதுக்குங்க மாடு மேய்க்கும் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வந்து ரிசர்வ்டு ஆயிடுச்சுங்க. அது எப்படிங்க காட்டுக்குள்ள போய் மாடு மேய்க்கிறதுல என்னங்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்டா சொல்றான். தேடி பார்க்கிறோம். தேடி பார்த்தா ஃபாரஸ்ட் வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. அது என்னங்க மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னா, மாநில பட்டியல்லாம் முழுக்க மாநில அரசாங்கத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழே, நிர்வாகத்தின் கீழே இருக்கும். பொதுப்பட்டியலுக்கு போனுச்சுன்னா அந்த அதிகாரத்தை இப்ப கல்வி இருக்கு, காடு இருக்கு அப்படின்னா அந்த காடு மேலேயோ கல்வி மேலேயோ மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றலாம். 2 சட்டம் கிளாஸ் ஆகினா மாநில அரசாங்கம் போட்ட சட்டம் செல்லுபடி ஆகாது. மத்திய அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அதுதான் செல்லுபடியாகும். இந்த கல்வியை எந்த காலத்துல வந்து மாநில பட்டியல் பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனா தெரியுமா? ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்துல தான் இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், சுற்றுச்சூழல் மற்றும் காட்டை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எடுத்து போனதும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய காலத்துல தான். இவன் பேசுவான், இந்திரா காந்தி எமர்ஜென்சில எடுத்துட்டு போயிருச்சு. எமர்ஜென்சில எடுத்துட்டு போச்சு இல்லையா? 1980 வெக்கமே இல்லாம நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று வெக்கமே இல்லாம இந்திரா காந்தி கால்ல மண்டிட்ட கருணாநிதி கல்வியை ஏன் திரும்ப மாநில பட்டியலுக்கு எடுக்கணும்னு பேசல. ஏன் பேசல? காட்டு வளத்தை, சுற்றுச்சூழலை ஏன் மாநில பட்டியல் கொண்டு வரணும் ஏன் பேசல? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பாஜகவுடைய காங்கிரசுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்ற அமைச்சராக பங்கெடுத்தது இந்த திமுக, இந்த கருணாநிதி. ஏன் பேசல? கேள்விக்கு பதில் இருக்கா? இதுக்கப்புறமா ஸ்டாலின் பேசுவாரா? அவருக்கு தெரிஞ்சதுல சாரி தான் கேட்க தெரியும். ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் எதுவும் தெரியாது. நான் கூட நினைச்சேன் ஐயா கருணாநிதி ரொம்ப அறிவாளி தான், தமிழர்களை ஏமாத்துறாங்கல்ல, ஏமாத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும்ல. ஐயா கருணாநிதி அவர்கள் புரட்சியாளர் ஸ்டாலின் அவர்களோட பேரை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஸ்டாலின் பேர் வச்சதுக்கு பதிலா சாரின்னு பேர் வச்சிருக்கலாம். நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பிள்ளைகள், நாங்க மக்களுக்காக போராடுறோம். கவின்குமாரோட குடும்பத்தினருக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க ஆறுதல் சொல்றோம். தம்பி அஜித்குமாரோட குடும்பத்திற்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறாங்க, ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும்? நிகிதாவை அப்பயே சிறையில போட்டு பிடிச்சி நீ எதுக்கு பொய் சொன்ன, எதுக்கு பொய்யான குற்றச்சாட்டை நீ சொன்ன அப்படின்னு சொல்லி அப்பவே நிகிதாவை உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? போடல. கவின் குடும்பத்தினரை போய் நேர்ல போய் ஐயா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் பார்க்கல. காரணம் என்ன?
கொலை செய்தவர்களுடைய சமூகத்தினர் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அதான் காரணம். அதான் காரணம். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இதான் காரணம். இதுதான் இவர்களுக்கு தெரிஞ்ச அரசியல். இந்த அரசியல் இருந்து தமிழ்நாட்டு மக்களை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உறுதியா சொல்றேன். நீங்க எந்த பிரச்சனையை தேடி போய் பார்த்தாலும், தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க வேறு தேடி போனீங்க அப்படின்னா, அங்க ஒரு ஆளு மஞ்சள் துண்டு போட்டு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு டம்முன்னு உட்கார்ந்து இருப்பாரு. அவர் தான் கருணாநிதி. அந்த கருணாநிதியை வந்து தமிழ்நாட்டு அரசியல் வீழ்த்த வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம். இந்த திராவிடம் என்கின்ற கொள்கை, இந்த திராவிடம் என்கின்ற கருத்தியல் 420 ஃபிராஜரி திருட்டு கொள்கை. திருட்டு கொள்கை. நான் சும்மா சொல்லலைங்க. நான் சும்மா சொல்ல. திமுக எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட நாடு பெறுவோம், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு என்று பேசி பேசி அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பேசி பேசி திமுக வளர்த்தார், திராவிடர் கழகத்தை வளர்த்தார். ஆனா உண்மையில என்ன தெரியுமா? 1944 திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1940 ஐயா பெரியாரு, ஜின்னா, நம்முடைய அம்பேத்கர் 3 பேரும் போய் பாம்பேல போய் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஜின்னா கேட்கிறாரு, என்ன மிஸ்டர் ஈவேரா பெரியார், நீங்க வந்து எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. நான் ஜின்னாவாகிய நான் இந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் வீடுகளுக்கும் போய் இந்திய நிலப்பரப்பில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு என்று தனி தேசம் உருவாக்குவதற்கு என்னால் முடியும். அதை பாகிஸ்தான் என்று பெயர் சூட்டி இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு படைக்க என்னால் முடியும். நீங்க திராவிட நாடு என்று பேசுறீங்களே, நீங்க இந்த திராவிட நாடு பேசக்கூடிய உங்களுடைய மைசூர் சமஸ்தானத்துல, உங்களுடைய ஹைதராபாத் நிஜாம்ல, உங்களுடைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல, அப்ப அதெல்லாம் வந்து இப்பதான் அது வந்து கேரளா, மைசூர், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், அப்பெல்லாம் அது நிஜாம் கிட்ட இருந்தது, திருவானந்தபுரம் சமஸ்தானத்துல இருந்தது. இந்த 3 சமஸ்தானத்திலையும் போய் திராவிட நாடு கொள்கையை நீங்கள் பேசி, திராவிட நாடு கொள்கைக்காக இந்த மக்களை எல்லாம் திசை திரட்ட முடியுமா, அணி திரட்ட முடியுமா என்று கேட்கும் போது ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? மானமுள்ள திமுக காரங்க, மானமுள்ள திக காரங்க, மானமுள்ள திராவிட கழகத்துக்காரங்க இதுக்கு பதில் சொல்லணும். யாராவது கூட்டத்தில் இருக்கீங்களா? ஜின்னா கேட்கும் போது பெரியார் என்ன பதில் சொன்னாரு? திராவிட நாடு உங்களால படைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பெரியார் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு தெரியுமா? இதே மாதிரி அமைதியா இருந்தாரு. இதே மாதிரி அமைதியா இருந்தா, ஏன்னா அவர்கிட்ட பதில் இல்ல. திராவிட நாடு என்று குடியரசிலும் விடுதலையிலும் எழுதுவதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு நேரம் இருந்தது. மக்கள் கிட்ட போய் பேசல. இதேதான் ஐயா அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவரும் அதே வேலைதான் செய்யறாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையல் சுடுகாடு என்று சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்துறாரு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அவரை பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லி. அவர் போலி பேரறிஞர் அண்ணா. ஏன் சொல்ற கேளுங்க. ஒரு தடவை ஈவிகே சம்பத் வந்து கேட்கிறாப்ல, இப்ப திராவிட நாடு கொள்கையில நம்மளால பண்ண முடியாது போலயே, அது சாத்தியம் இல்லாதுன்னு தோணுது அப்படின்னு. அப்ப அண்ணா வந்து சொல்றாரு, என்னப்பா சம்பத்து, நீ எல்லாம் டெல்லிக்கு போய் எம்பி ஆகி ரஷ்யாவெல்லாம் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு திராவிட நாடு கொள்கை வந்து சாத்தியம் இல்லைன்னு தெரியுமா? உங்க அப்பா எப்ப திராவிட நாடு என்று பேச்செடுத்தாரோ அப்பயே திராவிட நாடு கொள்கை வெறும் போங்கு கொள்கை என்று எனக்கு தெரியும். நான் இந்த திராவிட நாடு என்று பேசி தமிழ்நாட்டு மக்களை வெறியேற்றி விட்டேன். நானே ஒரு மாநாட்டில் போய் அதை விலக்கி விடுகிறேன், அந்த கொள்கையை ரத்து செய்கிறேன் என்று பேசினவர் போலி அறிஞர் அண்ணா அவர்கள். இதுதான், இதனாலதான் சொல்றேன், திராவிடம் என்ற கொள்கையே தவறானது, கொள்கையே தவறானது. இதே அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்காங்க. நான் நினைச்ச அடுத்த மாசத்துல இந்த கேரளாவிலையும் கர்நாடகாவையும் ஆந்திராவிலையும் போய் திமுகவோட ஒரு கிளை கழகத்தை நான் தொடங்கிடுவேன், திமுகவுக்கான கட்சியை நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன் இது வரைக்கும் செய்யல? ஏன் செய்யல? திராவிடம் என்ற கொள்கை எதற்காக உருவாக்கப்பட்டது? கேரளாவை மான மலையாளி ஆள்றான், கர்நாடகாவை மான கன்னடன் ஆள்றான், ஆந்திராவை மான தெலுங்கன் ஆள்றான். தமிழ்நாட்டை 50 ஆண்டுகளாக மானமுள்ள தமிழர் எவனுமே ஆளவில்லை. தமிழர்களை ஏமாற்றி முட்டாளாக வைத்திருப்பதற்கு தான் இந்த திராவிடம் என்ற கொள்கை உருவானது. அதைத்தான் நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இங்க உருவானது தமிழ் தேசியம் தான். தமிழ் தேசியம் தான் வேணும். ஏங்க தமிழ் தேசியம் வேணும்? தமிழ்நாட்டை, செந்தமிழர் நாட்டை செந்தமிழன் சீமான் ஆள வேண்டும். தமிழ்நாட்டை மான தமிழர் ஆள வேண்டும். அதுதாங்க தமிழ் தேசியம். நடந்தா என்னங்க நடக்கும்? எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் உட்காரட்டும், மேக தட்டுவ கர்நாடகக்காரன் மறந்தே போயிடுவான். முல்லை பெரியார் அணை 152 அடி வரைக்கும் முல்லை பெரியாற்றுல நீர் தேங்கும். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருமோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். சரியாகும். நான் சும்மா சொல்ல, பொய் சொல்லல, உண்மைக்குமே சொல்றேன். எங்க அண்ணன் சீமானம் என்னங்க, நீங்க 8 விழுக்காடு கட்சி வச்சு 8 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு சின்ன கட்சி, நீங்க சின்ன கட்சி, அது சின்ன கட்சி. அது
ஆரம்ப காலகட்டத்துல இருந்து காங்கிரஸ் மக்களுக்கு காசு கொடுக்கும், அடுத்து திமுக காசு கொடுத்துச்சு, அதிமுக காசு கொடுத்துச்சு. வாக்குக்கு காசே கொடுக்காம 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக தேர்தலில் களம் காணுது. 2016 இருந்து வெறும் 8 ஆண்டுகள் எந்த அரசியல் கட்சியோடும் கூட்டணி இல்ல. தமிழர் வளங்களை, தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடித்து உண்டு கொள்ளிக்கக்கூடிய எந்த தேசிய கட்சிகளோடும், திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக என எந்த அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தில் மக்களை தனித்தே சந்திக்கின்ற திராணி பெற்ற ஒரே கட்சி உங்க கட்சி, மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். அப்படி போட்டிட்டு தான் 8 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம். 8 விழுக்காடு சும்மா இல்ல, சும்மா இல்ல. எங்க சின்னத்தை பறிச்சுட்டான் விடல, அவன்கிட்ட பல கோடி ரூபாய் சொத்து சேமிச்சு வச்சிருக்கான். எங்க கிட்ட இந்த மாதிரி கருத்தியல பேச தவிர வேற எதுவுமே கிடையாது. ஊர் ஊரா போனோம், தெரு தெருவா போனோம், மக்களை சந்திச்ச, மக்கள் கிட்ட பேசணும், மக்கள் கிட்ட சின்னத்தை கொண்டு போனோம், எண்ணத்தை கொண்டு போன, மக்கள் வாக்களிச்சாங்க. இதுதாங்க மாற்றம், இதான் மாற்றம். அரசியல் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். டெல்டாவுக்கு வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு போறாரு, டெல்டா அதிமுகவின் கோட்டை என்று சொல்லி. அதிமுகவின் கோட்டையா அது? அப்ப ONGC கொண்டு வந்தது யாரு? சிபிசியில முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள இந்த டெல்டாவுக்குள்ள நுழைய விட்டது யாரு? நரிமணத்துல பெட்ரோல் எடுக்கலாம்னு சொன்னது உங்களுடைய கட்சி தலைவர் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் தானே? எம்ஜிஆர் தானே? எம்ஜிஆர் எல்லாம் சாதாரண ஆள் நினைக்காதீங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரன் வாங்க, 2வது கர்ணன்னு சொல்லுவாங்க. இந்த டாஸ்மாக்ல இந்த மக்கள் எல்லாம் சீரழிறாங்க பாத்தீங்களா? இதுக்கு மிக முக்கிய காரணமே டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தை நிறுவனப்படுத்தி அதுக்கு ஒரு IAS அதிகாரியை போட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சது புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர். திராவிடத்தை அழிக்கணும்னு நினைச்சா யாரா இருந்தாலும் அழிக்கலாம். அது எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அண்ணாதுரை ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், திராவிடத்தை அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிக்கிறோம். அதுக்கு முன்னாடி 77 கருணாநிதி சட்டம் போடுறாரு. முதல்ல விடுதலை பெற்ற இந்தியாவில பூரண மதுவிலக்கு கொண்ட ஒரே மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அப்ப இருந்தவர்கள் ஆட்சியாளர்கள். இப்ப பாருங்க, 71 கருணாநிதி ஆட்சிக்கு வராரு, சட்டமன்றத்தில் வச்சு மதுவிலக்கு தடை சட்டம் கொண்டு வராரு. அப்ப மதுவை முதல்ல தமிழ்நாட்டில் காவேரியால பாலாறாக, தேனாராக ஓட விட்டது ஐயா கருணாநிதி தான். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் அதை நிறுவனப்படுத்துறார். ஒரு IAS அதிகாரி போட்டு டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனத்தை ஒரு IAS அதிகாரி வச்சு நிறுவனப்படுத்தியதான் புரட்சி கலைஞர் டாக்டர் எம்ஜிஆருடைய சாதனை. அதுக்கப்புறம் அவருடைய வழி வந்த அம்மையார் ஜெயலலிதா. அந்த அம்மாவெல்லாம் எப்படி அம்மான்னு சொல்றீங்க? இன்னைக்கு டாஸ்மாக் கடையில ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஏன் ஃப்ரிட்ஜ் இருக்கு? குடிகாரர்கள், குடிப்பிரியர்கள் வந்து கூலிங்கா பியர் கேட்கிறாங்க. கூலிங்கா பியர் கேட்கறதுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்தவங்க உங்களுக்கு அம்மாவாயிருச்சா? ஃப்ரிட்ஜ் கூலிங்கா வேணும். எந்த தாய், எந்த அம்மாவாவது இப்படி எல்லாம் நடந்துக்குவாளா? நான் ஒரு தடவை ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு ஹோம் டூர் பார்த்தேன், ஒரு காணொளி பார்த்தேன். அப்ப அவங்க அந்த துர்கா ஸ்டாலின் வந்து ஃப்ரிட்ஜ் திறக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் திறந்தா தயிர் இருக்கு, தோசை மாவு இருக்கு, நெல்லிக்காய் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கறி இருக்கு. நான் தேடின ஐட்டம் இல்லை. டேய், நீங்க தானடா விக்கிறீங்க, விக்கிற நீங்க குடிக்க மாட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும். சாப்பிட்டு சாப்பிட்டு குடிச்சு குடிச்சு என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள், என் பெரியப்பாமார்கள், என் சித்தப்பாமார்கள் குடல் வெந்து ஈரல் அழுகி போய் சாகணும். நீ எல்லாம் ஒரு அப்பா. இந்த கேள்வி இருக்கா இல்லையா? எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மதுபான கடை டாஸ்மாக் மட்டும் இல்ல அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் தள்ளாடும் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 2 விழுக்காடு மட்டும் தான் டாஸ்மாக் ஓடுது. அப்புறம் ஏங்க டாஸ்மாக வேணும்னு சொல்றாங்க? ஏன்னா சாராய ஆலை நடத்துறதுலாம் திமுக காரங்க தான். தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சரா ஒருத்தர் இருக்கிறாருல, TRB ராஜா, அவருடைய அண்ணன் பேர்ல சாராய ஆலை நடத்துறாரு. சாராய ஆலை நடத்துகின்ற ஒரு குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை விட என்னையா கேவலம் வேண்டியது இருக்கு? இதை விட என்ன கேவலம் வேண்டியது இருக்கு? நீங்க கொடுக்குறீங்க ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம், கோடி பாட்டில் விற்குது ஒரு நாளைக்கு, 10 கோடி ரூபாய் லாபம். யாருக்கு போகுது? சாராய ஆலைக்கு போகுது. சாராய ஆலை யார் வச்சிருக்கா? திமுக அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. திமுக அமைச்சர்கள் அந்த வருமானத்தை, அந்த லாபத்தை எல்லாம் தேர்தல் ரீதியாக அறிவாலயத்துக்கு கொடுக்குறாங்க. அறிவாலயம் என்ன செய்யுது? இங்க இருக்கக்கூடிய சாக்கோட்டை அன்புக்கு கொடுக்குது. தேர்தல் வரும்போது 1000 ரூபாய் 500 ரூபாய் பிச்சை காசை போடுது. பிச்சை காசு, ஐயோ தெய்வம் காசு போடுது, தெய்வம் காசு போடுதுன்னு சொல்லி திரும்ப உதயசூரியனுக்கு போய் குத்துறீங்க. திரும்ப திரும்ப வந்து இந்த சாராயம் கொடுக்குறீங்க, திரும்ப அது அறிவாலயத்துக்கு போகுது, திரும்ப அது வந்து மக்களுக்கு வருது. இந்த சுழற்சியை உடைங்க. இந்த முறை காசு கொடுக்குறாங்களா? 1000 ரூபாய் 500 ரூபாய் சாக்கோட்டை அன்பு கொடுக்குறாரா? வாங்கிக்கோங்க, நம்ம காசு தான். இவங்களுக்கு எங்க காசு வந்துச்சு?
திருவாரூர்ல இருந்து திருட்டுறையில் போய் சென்னைக்கு போய் பிழைக்க போன இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எப்படி 30,000 கோடி ரூபாய் காசு இருந்துச்சு? எல்லாம் நம்மள உட்கார வச்சு மிளகா அரைச்ச காசு தான். வாங்கிக்கோங்க. சாக்கோட் ஆன் பண்ணிக்கிறாரா இல்ல உதயசூரியில இருந்து எந்த யார் வந்து நின்னாலும் சரி காசை வாங்கிக்கோங்க. எங்கள் அண்ணன் மோ ஆனந்த் அவர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்குகளை செலுத்துங்க. என்னங்க விவசாயம்? உங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாலே எப்ப பார்த்தாலும் இயற்கை வேளாண்மை விவசாயம். என்னங்க விவசாயம்? ஒன்னே ஒண்ணு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் 3 வேளை சாப்பிடுறேன். நானும் 3 வேளை சாப்பிடுறேன். 2 வேளை டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன், சிற்றுண்டிகள் நிறைய சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிடுறாங்க. பல கோடி பேர் இருக்காங்க. 145 கோடி பேர் இந்தியர்கள் இருக்காங்க. 3 வேளை சாப்பிடுறாங்க. ஆனா அந்த உணவை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் பயிர்க்கடனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இது எப்படி? அங்க தேவை இருக்கு. 3 வேளை மனுஷனுக்கு உணவு வேணும். ஆனா அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயிகள் இன்னும் வந்து வாழவே இல்லை. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஏன் பயிர்க்கடனை வாங்குறாங்க? ஸ்டாலின் வந்தா சொல்லுவாங்க, ஐயா எடப்பாடி வந்தா சொல்லுவாங்க, நாங்கள் பயிர்க்கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி சொல்ல மாட்டோம்பா. பயிர்க்கடனை ரத்து செய்வோம் அப்படிங்கிறத நாங்க சொல்லவே மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம்? பயிர்க்கடன் வாங்கித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்கின்ற இந்த ஏழை எளிய நிலையிலிருந்து விவசாயிகளை மீட்டெடுப்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்று சொல்லுவோம். விவசாயி ஏன் கடன் வாங்குறான்? ஏன்னா விதை அந்நியர்கிட்ட இருக்கு, உரம் அந்நியர்கிட்ட இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்து அந்நியர்கிட்ட இருக்கு. இப்படிதான் நம்ம விவசாயம் பார்த்தோமா? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் நம்ம கிட்ட விவசாயம் இருந்ததா? விவசாயம் இயற்கை முறையில் இருந்தது. மண்ணை பொன்னாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வச்சிருந்தான் நம்மாலு. ஆனா இந்த ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்திய அரசாங்கமும் இந்த மாநிலத்தில் உட்கார்ந்திருந்த திமுக அரசாங்கம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை நம்ம விவசாயிகள் மேல செஞ்சாங்க. தமிழ்நாட்டு விவசாயிகள் மேல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் மேல செஞ்சாங்க. இந்த கருத்தெல்லாம் எந்த அரசியல் கட்சி மேடைகளையும் நீங்க பார்க்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க மட்டும் தான் சொல்றோம். மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்தது. 1958 நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம இந்திய நெல் ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவராக வெள்ளக்காரன் தான் உட்கார்ந்து இருந்தான். அமெரிக்கா தனியார் நிறுவனத்தினுடைய டீன் உட்கார்ந்து இருந்தான். ராக்கஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன், இந்த மாதிரியான அமெரிக்க நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகள் இந்திய நெல் ஆராய்ச்சி மையத்தில் உட்கார்ந்து இருந்தான். எப்படி உட்கார்ந்து இருந்தான்? அவனுக்கு நெல்லை பத்தி ஏதாவது தெரியுமா? நெல் விளைவிக்கக்கூடிய கலனியை கூட அவன் பார்த்ததில்ல, காட்டை கூட பார்த்ததில்ல, வயலை பார்த்ததில்ல. அவங்கிட்ட இந்த ஆராய்ச்சி மையம் போச்சு. அது வரைக்கும் நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம் இல்லையா பாரம்பரிய நெல், பாரம்பரிய விவசாய நெல், அதையெல்லாம் அமெரிக்கக்காரன் திட்டமிட்டு திருடி கொண்டு போனான். அதை கேட்பதற்கு இங்க யாரும் இல்ல. அப்ப நல்ல தலைவர்கள் எதுவுமே இல்ல. அப்ப இந்திய நாட்டின் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சி சுப்பிரமணியம் அமெரிக்கக்காரங்கிட்ட மடங்கிட்டாப்ல நம்மளெல்லாம் வித்து தின்னுட்டாங்க. அவன் கொண்டு வந்ததான் IR20 அப்படின்னா ஏதோ ஐயரு கருவறையில போய் பூஜை பண்ணி திருநீர் கொடுக்கறவன்னு நினைக்காதீங்க. அது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். உங்களுக்கு வேற முதல்ல இந்த IR8 வந்தது பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தது. நாம 10,000 வருஷமா காட்டை அழித்து நாட்டை திருத்தி நாம விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு விவசாயம் சொல்லி கொடுக்க பிலிப்பைன்ஸ்ல இருந்து IR8 விதனையில வந்துச்சு. இதுதான் நடந்தது. இந்த சூழ்ச்சிக்குள்ள நம்ம சிக்கிட்டோம். நடந்துருச்சு. நம்ம பெரிய ஒரு சூழ்ச்சிக்குள்ள சிக்கிட்டோம். இந்த சூழ்ச்சியில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நினைக்கிறோம். அதனால நாங்க சொல்றோம், விவசாயம் வந்துச்சுன்னா எங்கள் ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார்கள் வழியில தமிழ்நாட்டு அரசாங்கமே வேளாண்மையை செய்யும், விவசாயத்தை அரசாங்க பணியாக அறிவித்திட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். என்னங்க அப்படிலாம் அறிவிச்சா என்னங்க ஆகும்? நல்லா வாழலாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தா தமிழ்நாடு சிங்கப்பூரா மாறிடும், தேனாரும் பாலாரும் வந்து வெள்ளம் போல ஓட நான் பொய் சொல்லலாம் விரும்பல. நாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க வந்தா இந்த மாதிரி சாலையில ஓட்டம் இருக்காது, தரமா இருக்கும். சாலை தரமா இருக்கும், ஆறு தரமா இருக்கும், ஆறு சுத்தமா இருக்கும், ஆட்சி நிர்வாகம் சுத்தமா இருக்கும். கரைபடையாத கரங்களுக்கு சொந்தக்காரனா தமிழ்நாட்டு அரசியல காமராஜரும் கக்கனு மட்டும்தானா? அதுக்கடுத்து உங்க வீட்டு பிள்ளைங்க வர வேண்டாமா? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வர வேண்டாமா? எங்க அண்ணன் ஆனந்த் அவர்கள் வர வேண்டாமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வர வேண்டாமா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்க காமராஜரும் கக்கனு மட்டும்தான். உங்க வீட்டு பிள்ளைகள் இல்ல. உங்க வீட்டு பிள்ளைகளை வாக்கு போட்டு பாருங்க. எத்தனையோ கனவுகள் இருக்கு, எத்தனையோ லட்சியங்கள் இருக்கு. உரம் என்னங்க? உரத்துல என்னங்க இருக்கு? வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான்
காற்றுல இருந்து நைட்ரஜனை தனியா பிரிக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான். அதுல இருந்து வெடிபொருட்கள் கண்டுபிடிச்சான். அதான் இப்ப நம்ம யூரியா போடுறோம் இல்லையா, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், அது எல்லாம் வந்து உரம் நினைச்சிருக்கீங்க, மண்ணுக்கான வளம் நினைச்சிருக்கீங்க, விவசாய பயிர்களை விளைவிக்க நினைக்கிறீங்க. அது இல்ல. இந்த வெடிகுண்டு போடுறான் பாத்தீங்களா, வெடிகுண்டு சோதனையும் போது போட்டு அந்த இது பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிடுவான். அப்ப அந்த வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள்லாம் வருவாங்க. அவன் என்ன பண்ணுவான், இங்க டிஎன்டி இருக்கான்னு பார்ப்பான். டிஎன்டினா அது ஒரு வெடிபொருள், ட்ரைநைட்ரோ டொலுவின்னு சொல்லி ஒரு வேதிப்பொருள். அது இருந்தது அப்படின்னா வந்து ஆமா இது வந்து பெரிய வெடிபொருள் தான்ப்பா அப்படின்னு. அவன் வெடிக்கிற பயங்கரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெடிபொருளும் விவசாய நிலத்துல பயிர்கள் நல்லா விளையணும் அப்படின்னு சொல்லி நாம போடுகின்ற யூரியாவும் ஒரே பொருள் தான்ப்பா, ஒரே பொருள் தான், வெடியுப்பு தான், உப்பு கிடையாது, வெடியுப்பு. 1914 இருந்து 1918 வரைக்கும் முதல் உலக போர் நடந்தது. அதுல இந்த பயவுகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, வெடியுப்பு அதிகமா செஞ்சுட்டாங்க. திடீர்னு போர் முடிஞ்சு போயிருச்சு. அப்ப இந்த வெடியுப்புல யார் தலையில கெட்டுறதுன்னு யோசிச்சாங்க. 1947 இந்தியா அப்பதான் புதுசா பிறந்தது, இந்தியா அப்பதான் விடுதலை அடைந்திருந்தது. அந்த நாட்டுக்கு இவனை மொத்தமா வித்துறலாண்டா அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய அரிசி ஆராய்ச்சி மையங்கள்ல வெளிநாட்டுக்காரன் வந்து உட்காந்தான். சாண்ட்லர்னு ஒருத்தன் வந்து உட்காந்தான். அப்படிதான் வந்து உட்காந்தான். ஏண்டா ஒருத்தன் கூட கேட்கல, இந்தியா விடுதலை பெற்றுச்சு, இந்திய நெல் ஆராய்ச்சி மையத்துக்கு ஏன்டா இந்தியன் ஒருத்தரையும் நியமிக்கல, வெள்ளக்காரனை ஏன் நியமிச்சிருக்க என்று கேட்பதற்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. அப்ப இல்ல ஏமாந்துட்டோம். என்னங்க வெடிச்சா டம்முன்னு வெடிக்குது, விவசாய நிலத்துல நான் வெடியுப்பு போட்டா, நான் உரத்தை போட்டா எதுவுமே ஆகுறது இல்லையே அப்படின்னு. இங்க பாருங்க, கேக்குதா, நெக்கு இதை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இங்கனுக்குள்ள சைனோவெல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கும். இந்த சைனோவெல் ஃப்ளூயிடுக்குள்ள ஹைட்ரஜன் இருக்கும். இந்த இப்படி நெக் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வெடிக்கும். அதே மாதிரிதான் நைட்ரஜன், அங்க போனா வெடிக்கும். பயங்கரவாதி பயன்படுத்துகின்ற வெடிபொருளும் நம்முடைய விவசாயிகள் நெல் விளையணும், பருத்தி விளையணும் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய அந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஒண்ணுதான். நீங்க சொன்ன நம்மளையில எங்க தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுக்கு துப்பாக்கி கிடைச்சிருச்சு. முதல்ல துப்பாக்கி கிடைச்சிச்சு. முதல்ல அவர் போட்ட ஆளு வந்து யாழ்ப்பாண மேயர் துரையப்பா. அவரை போய் போடுறாப்ல, அதுக்கு அவர்கிட்ட வந்து துப்பாக்கி கிடைச்சிருச்சு, தோட்டா இல்ல. யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்கல, துப்பாக்கி மட்டும் இருக்கு. தோட்டாவுக்கு என்ன தெரியுமா பண்றாரு, இந்த தீக்குச்சி இருக்குல்ல, தீக்குச்சி முனையில இந்த கருப்பா ஒரு மருந்து இருக்கும், அந்த மருந்தெல்லாம் சேர்த்து தோட்டா உருவாக்குறாரு. அந்த தோட்டாவை வச்சுதான் முதல்ல தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல் திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவை முதல்ல போடுறாரு. தீக்குச்சியில இருக்கிற அந்த மருந்து மட்டும் இல்ல, இந்த தீப்பெட்டியில இருக்கிற மருந்து கூட ரெட் பாஸ்பரஸ், ஒயிட் பாஸ்பரஸ் தான். அதைத்தான் நாம விவசாய நிலத்துக்கு போட்டுட்டு இருக்கோம். அதை மாத்தணும்னு நினைக்கிறோம். நாங்க சொன்ன ராஜபக்சே அப்படிதான் பண்ணா, அந்நிய செலாவணியை குறைக்கணும்னு சொல்லி இந்த கெமிக்கல் உரத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டான். அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம். நாங்க இப்ப மாட்டை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து நிலத்தை தயார் பண்ணுவோம். மாடும் நிலமும் தயாராகிடுச்சுன்னா குண்டாலுக்கு என்னடா நீ 2500 ரூபாய் எனக்கு கொடுக்கறது, குண்டால் 5000 ரூபாய்க்கு வெளிநாட்டுக்காரன் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போவாண்டா. அந்த நிலைமையை நாம் தமிழர் கட்சி உறவுகள் 2 வருஷத்துல உருவாகும். 2500 ரூபாய் 4.5 வருஷம் போராடணும். இப்பதான் கொடுக்குறான், தேர்தல் வருதுன்னு. இயற்கை வேளாண்மை நிலத்துல விளைஞ்சதுங்க, கும்பகோணம் அரிசிங்க, தஞ்சை டெல்டாவோட அரிசிங்க. யோசிச்சு பாருங்க, உலகம் முழுக்க தேடி பாருங்க. உலகம், நான் பெருமைக்காக சொல்ல, கும்பகோணத்துல வந்து பேசணும் உங்களை பெருமைப்படுத்தி பேசலாம் சொல்ல, உலகம் முழுக்க போய் பாருங்க. இந்த மாதிரி பறந்து விரிந்த ஒரு ஆற்று நீர் பாசனம், ஒரு டெல்டா நிலம் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. காவிரி டெல்டா மட்டும் இவ்வளவு பெரிய பறந்து விரிஞ்ச பாசனம். 18 லட்சம் ஹெக்டேர். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 லட்சம் ஹெக்டேர் இருந்தது. காவிரி வரல, நம்மளுக்கு விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டான். 18 லட்சம் ஹெக்டேரா குறைஞ்சிருக்கு. ஆனா இதே 30 ஆண்டுகள்ல மைசூர்காரங்கிட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு விவசாய நிலம். புரிஞ்சுக்கணும், விவசாயம் இல்ல அப்படின்னா இங்க எதுவுமே இல்ல ராஜா. தற்சார்பு பசுமை. இன்னைக்கு பாத்தீங்களே, ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி செலுத்திட்டான். வரிய கொடு, ஏற்றுமதி வரிய கொடு, அப்படின்னா தான் உன்னால வந்து அமெரிக்கால வந்து விவசாயம் இது பண்ண முடியும், தொழில் பண்ண முடியும் அப்படின்ட்டான். இப்ப திருப்பூர்ல இருக்கக்கூடிய பனியன் தொழிற்சாலைகள்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. 50 விழுக்காடுக்கு எங்க போறது, 50 விழுக்காடு பணத்துக்கு எங்க போறது, இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஒன்னே ஒண்ணுதான், இங்க இருக்கக்கூடிய தனியார் மய, தாராள மய, உலக மய பொருளாதார கொள்கை மக்களுக்கு என்னைக்குமே நல்லது செய்யாது. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருளாதார கொள்கை தற்சார்பு பசுமை தாய்மை வழி பொருளாதார கொள்கை. அதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பொருளாதார கொள்கை. அதனால்தான் என் தாய் தமிழ் உறவுகளே, நாம எல்லாரும் சேர்ந்து முன்னேறணும் என்றால் நாம
இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, பீகார்ல இருந்து 7 லட்சம் வாக்காளர்கள் புதுசா சேர்றானா வாக்காளர் மட்டும் தானங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பகுதியில கவுன்சிலராக வெள்ளக்காரன் இந்திக்காரன் வந்துருவான். அது பீகார்கார வரானா, உத்தரப்பிரதேஷ்காரன் வர்றானா, வெஸ்ட் பெங்கால்கார வரானா தெரியாது. ஐயா, எங்க ஏரியால தண்ணி வரலைங்க, எங்க தெருவிளக்கே எரியலங்க அப்படின்னு சொல்லி நீங்க அந்த கவுன்சிலர் கிட்ட போனா என்ன சொல்லுவான்? கியா கியா செய்யே அப்படின்பா. உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. 1000 ரூபாய் கொடுத்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடிய நபர்கள் 2000 ரூபாய் கொடுத்தா இந்திக்காரனுக்கு வாக்களிக்க கூடாது. 7 லட்சம் பீகாரி தமிழ்நாடு வாக்காளராக மாறுறான் அப்படின்னா திமுக காரனுக்கு பிரச்சனை இல்ல. திமுக காரன் என்ன யோசிப்பான் அப்படின்னா, இப்ப இந்த சாக்கோட்டை அன்பு இந்தியில எப்படிங்க பேசுறது? இந்தி கிளாஸ் போயிருப்பாரு சாக்கோட்டை அன்பு. இந்த நேரத்துக்கு இந்திக்காரன் எல்லாம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மாறுற நேரம் ஹிந்தியில எப்படி ஓட்டு கேட்கறன்னு போயிருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இந்திக்காரன் தமிழ்நாட்டு வாக்காளராக மாறக்கூடாது, தமிழ்நாட்டு அரசியலை தமிழர்கள் நாங்களே தீர்மானிப்போம் இருக்கான். இந்த பிரச்சனை யாரு கொண்டு வருது? பாஜக காரன் கொண்டு வரான். அவன் 24 பொது தேர்தல் நடந்தது. மகாராஷ்டிரால மட்டும் 5 மாசத்துல, மே மாசம் தேர்தல் முடிஞ்சா நமக்கு போன வருஷம், வெறும் 5 மாசத்துல 1 கோடி புதிய வாக்காளர்களை மகாராஷ்டிரால இணைச்சிருக்கான். அது வரைக்கும் பிஜேபி மகாராஷ்டிரால வெல்லவே முடியல. அவனும் கூட்டணி வைக்கிறான், தரையில விழுகிறான். நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி 180 டிகிரி வளைஞ்சு பாக்குறான், ஒன்னும் கதையாகல. இவன் என்ன பண்றான்? நமக்கெல்லாம் எங்க கட்சியில ஒரு பாசை இருக்கு, மகளிர் பாசை இருக்கு, மாணவர் பாசை இருக்கு, மீனவர் பாசை இருக்கு. அதே மாதிரி பாஜகவுக்கு ஒரு பாசை இருக்கு. ஆளுநர்கள் பாசைன்னு ஒரு பாசை வச்சிருப்பான், தேர்தல் கமிஷன் பாசைன்னு ஒரு பாசை வச்சிருப்பான். அந்த தேர்தல் கமிஷன் பாசையை வச்சு 1 கோடி புதிய வாக்காளர்களை என்ன பண்ணிட்டான்? மகாராஷ்டிராவுடைய வாக்காளர் பட்டியலை சேர்த்துட்டான். அதன் அடிப்படையில் பாஜக வென்று இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட்டான். இந்த பாஜகவை கூட்டிட்டு வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கிறாரு. ஐயா, நீங்க பழனிசாமி அவர்களே, பழனிசாமியா இருந்து ஓட்டு போட்டா கூட நாங்க ஏதாவது பார்த்து செய்வோம்ப்பா. நீங்க பாஜக ஆசாமி வந்தா ரெட்டலைய ஆட்டுக்கு கொடுத்து ஆடு தின்னு புளிக்கையா போடுற அளவுக்கு நாங்க உங்களை பார்த்துக்குவோம். அந்த அளவுக்கு பாஜகவை கூட்டு வரக்கூடிய இந்த பாஜக பழனிசாமிக்கு மட்டும் 1 ஓட்டு தமிழ்நாடு முழுக்க விழக்கூடாது. ஏன்னா பாஜக வெறுமன மனிதர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கு எதிரான கட்சினா அது பாஜக கட்சி மட்டும்தான். ரொம்ப கேவலமானவன். ஆட்சி பிடிக்க முடியலையா, வாக்காளர் பட்டியல மாற்றம் கொண்டு வந்துருது. இப்படிப்பட்ட கேவலமான கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வர்றாரு. என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, உங்ககிட்ட சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுதான். இங்க நிறைய வளங்கள் இருக்கு. வள்ளுவர் சொல்றாரு, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்லி. நீர் இருக்கணும், நிலவளம் இருக்கணும், காட்டு வளம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டுக்கு வல்லரனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. இருபுணலும் வாய்ந்த மலையும் வருமுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. மலை வளம் இருக்கணும், அந்த மலை வளத்தை தேக்கி வைத்திருக்கக்கூடிய நிலவளம் இருக்கணும், ஏரிகள் இருக்கணும். அப்படிப்பட்ட வல்லரன் தான் நாட்டுக்கான உறுப்பு அப்படின்னு சொல்றார். உருபசியும் ஓவாப்பினியும் சிறுபகையும் சேராது எழுவது நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பசி இல்லாம இருக்கணும், கொடுமையான பிணிகள் நோய்கள் இல்லாம இருக்கணும். அதுதான் ஒரு நாட்டிற்கான சிறப்பு அப்படிங்கிறாரு. இத்தனை சிறப்பு ஒரு நாட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல கடைசியில ஒரு குரல் வைக்கிறாரு. ஆங்கமை வேதிய கண்ணும் பயனின்றே வேந்தமை இல்லாத நாடு. இத்தனை வளங்கள், மண் வளம், மலை வளம், காட்டு வளம், இயற்கை வளம், எல்லா வளமும் இருந்தும் அந்த நாட்டுக்கு பயன் இல்லாம போகும். எப்போ? அந்த நாட்டுக்கு என்று ஒரு நல்ல வேந்தன் இல்லாத போது. தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா வளமும் இருக்கு. காட்டு வளம் இருக்கு, கனிம வளம் இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, எல்லா வளமும் இருக்கு. ஆனாலும் மக்கள் இன்னும் வறுமையில வாழ்றாங்க. கிட்னியை வித்து பிழைக்கக்கூடிய நிலைமையில மக்கள் வாழ்றாங்க. குழுசார் கிட்ட போய் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டு மக்கள் வாழ்றாங்க. இந்த நிலைமையெல்லாம் மாறணும், நல்ல வேந்தன் வரணும். அதுதான் எங்கள் வேங்கை கொடியின் வேந்தன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே அமைந்தால் நல்ல வேந்தன் தமிழ்நாட்டிற்கு அமைவார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.